Hi friends, welcome to Karpam Name channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் அதுக்கப்புறம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே நான் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லா வெஷல்ஸுமே வந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஷெல்ஃபில் வந்து என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் மாடுலர் கிச்சன் தான். அதனால் இந்த ஷெல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாஷிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டே வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ரொம்ப பல்காக செய்யாமல் தேவையான அளவு மட்டும் ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்கு தகுந்த மாதிரி மட்டும் மசாலா பவுடர்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நிறைய வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அப்படி தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் வார்ஸ்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷெல்ஃப் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஷெல்ஃப் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பாட்டில் வந்து கீழே விழுறதுக்கு எந்த சான்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இந்த இதில் பேஸ்கெட்லேயே வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீடிங் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அதோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே உள்ள போர்ஷன். எனக்கு இங்கே செல்ஃபு கிடையாது. ஸோ நான் அதனால் வந்து என்னுடைய க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன்ல, ஸோ அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே நான் ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஈவன் நான் வாங்கி வச்ச அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் கூட நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த கண்டெய்னர்ஸையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த சிங்கில் இருக்கக்கூடிய அந்த கரையெல்லாம் இருக்கும்ல, உப்பு கரையெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வினிகர் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா அந்த சிங்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. அதனால் தண்ணி ஆட் பண்ணல. ஸோ டைரெக்டாக அதில் வந்து வாஷிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு கரையோட தன்மை வந்து கொஞ்சம் மிருதுவாகும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஷார்ப்பான டூல்ஸோ இல்லை ப்ரஷ்ஷோ வச்சு தேய்ச்சோன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து க்ளீன் ஆகிடுது. ஸோ நான் இதை தான் வந்து இந்த டைம் வந்து பண்ணேன். ஏன்னா ஆசிட்லாம் விட்டோம்னா நம்ம அந்த டைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸோட அந்த கார்னரில் ஒட்டி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பிஞ்சு தனியாக வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆசிட் யூஸ் பண்ணலை. நம்ம வந்து ஹார்பிக் அந்த மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணாலும் கரை ஒரு மாதிரி கருப்பாக அந்த கரை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நான் வினிகர் ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாஷிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே டைத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும்போது ஒரே டயத்தில் வந்து போகாது. ஒரு 3 டைம்ஸாவது நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி விட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். ஸோ என்ன தான் நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த சிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை வந்து ரொம்பவே வந்து கிச்சனோட இதே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஷார்ப்பான டூல்ஸ் அந்த உப்போட தன்மை வந்து கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது தனியாகவே வந்து உங்களுக்கு தனித்தனியாகவே வந்து பிஞ்சு அதை வந்து அந்த அழுக்காக சேர்ந்து வர்ற மாதிரி வெளியில் வந்துடும். ஸோ உப்பு கரை வந்து ரொம்பவே படிஞ்சிருந்தது. இந்த சிங்க் அந்த பைப்பு அப்புறம் வந்து அந்த சிங்க்கு சுற்றி எல்லாமே வந்து ரொம்ப படிஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நான் நல்லா வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பியுமே வினிகர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கத்தி வச்சு நல்லா வந்து எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். உங்களுக்கு கத்தி வச்சு எடுக்கும்போது ஜஸ்ட் எடுத்தாலே வந்துடும், நமக்கு தேய்ச்சாலே வந்துடும். சரி, அதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, சிங்க்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம காய வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கண்டெய்னர்ஸில் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் இருக்கும்.
ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து கீழே வந்து எல்லா திங்ஸ் அந்த க்ரோசரி ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா கீழே வந்து எனக்கு ஷெல்ஃப் கிடையாதுன்னு நான் காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீல் வச்சு நம்ம வாங்கும்போது ஜஸ்ட் நம்ம புல் பண்ணால் போதும். அந்த இடத்தையும் நம்ம வந்து டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சேனலுக்கு தேவையான சில ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் போட்டு இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இதை நம்ம எப்போமாவது தான் எடுப்போம். ஸோ அதனால் இந்த பாக்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன் பவுல்ஸ், பிளேட்ஸ்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது மாதிரி 2 கண்டெய்னர் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டெய்னரில் தான் நான் வந்து என்னோட திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது அரிசி வெரைட்டிஸ்லாம், ரைஸ் வெரைட்டிஸ்லாம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மற்ற ஐட்டம்லாம் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கண்டெய்னர்ஸில் வந்து எல்லா க்ரோசரி ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஷெல்ஃப்லேயும் நம்ம வந்து திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். என்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும், அப்புறம் வந்து கிளாஸ்வேர்ஸ் இருக்கும், சில்வர் ஐட்டம்ஸும் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்கும் என்னோடதில். ஸோ இப்போ வந்து ரைஸ், அரிசி, இட்லி அரிசி, அப்புறம் சாப்பாட்டு அரிசி அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ மொத்தமாகவும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பேன். அது போக தனியாக வந்து எடுத்து வச்சுருப்பேன் அன்றாட தேவைக்கு தேவையானது. ஸோ இந்த தூக்குலாம் வந்து சில திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து இந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மொத்தமாக பல்காக மசாலா பவுடர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் நட்ஸு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் வந்து பவுடர், மசாலா பவுடர், காரத்தூள், கொத்தமல்லி தூள் அந்த மாதிரி மசாலா பவுடர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரேல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரீசெண்டாக வாங்கின கிளாஸ்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பாட்டில் தான். இப்போ இந்த பொங்கலுக்காக நான் வாங்கினேன். ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழைய சம்பளம்லாம் வந்து அந்த மூடியெல்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ நல்ல டைட் இதெல்லாம் இல்லை. அதனால் நான் வந்து இந்த கிளாஸ்வேர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இந்த பாட்டில்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஷெல்ஃபு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 2 டயர் சின்ன ஷெல்ஃப் வச்சு குட்டி குட்டி கிண்ணம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃப்லேயும் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். இதுலேயும் வந்து உப்பு, புளி, அப்புறம் வந்து உப்பு, நார்த்தங்காய், ஊறுகாய் ஐட்டம், அதுக்கப்புறம் வெல்லம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஜாடியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் குட்டி குட்டி இந்த மாதிரி டம்ளர் மாதிரியான கிளாஸில் வந்து நான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா ரொம்ப வந்து மழைக்காலங்கிறதுனால பேப்பர்லாம் வந்து ரொம்ப ஈரப்பதமாகிடுது. நம்ம குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் கவர் பண்ணக்கூடிய அந்த கவர் தான் வந்து கிச்சன் லைனராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு, அப்புறம் வந்து சத்து மாவு, ஸோ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அந்த பாக்ஸில் வந்து கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடாய்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன். அதாவது குட்டி குட்டி கடாய்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு ஷெல்ஃபு. இதில் வந்து பல்கான அரிசி, அப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய தேவையான ஃப்ரிட்ஜுக்கு தேவையான சில ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பாக்ஸஸ்லாம் அதில் வந்து அந்த பெரிய கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் ஹாட் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து குக்கர் இதெல்லாமே வந்து கீழ் ஷெல்ஃபில் இருக்கும். ஸோ அந்த குட்டி பாக்ஸில் வந்து காக்கா, குருவி இதுக்கெல்லாம் தேவையான ஸ்நாக்ஸ் அதை வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா காலையில் நான் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அணில், குருவி வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ மழைக்காலம்ங்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுக்கும் அந்த பறவைங்களுக்கு வந்து சாப்பாடு வைங்க. இது வந்து கவுண்டர் டாப்க்கு கீழே உள்ள போர்ஷன்.
ஸோ இதில் நான் கண்டெய்னர்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல அது, அப்புறம் நம்ம வாஷிங் பவுல்ஸு, கீரையெல்லாம் அலசக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பெரிய சம்படம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வடாம் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த வடாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டில் தான் நான் வந்து இட்லி செய்யக்கூடிய அந்த பானை, அதுக்கப்புறம் வந்து தேவையான அந்த கடாய், பெரிய பெரிய கடாயெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் கிளாஸஸ்லாம் வந்து அதில் தான் இருக்கும். ஆப்பக்கடாய் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். எனக்கு ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் கீழே வந்து ஷெல்ஃப் இல்லை அப்படிங்கிறதுனால, ஸோ என்னோடய க்ரோசரி ஐட்டம்லாம் வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த 2 கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 சைடும் வந்து கிளிப் மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா புல் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி விடுறதுக்கு, வாஷ் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வந்து கிச்சன் டூர் கூட சொல்லலாம். என்னோடய இது ஷெல்ஃபு, அப்புறம் வந்து கவுண்டர் டாப் கீழ் போர்ஷன். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஓவராலாக என்னோடய கிச்சன். ஸோ இப்படி தான் வந்து என் திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து நிறைய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து சில கிச்சன் க்ளீனிங் டிப்ஸோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் தான் மறக்காமல் பருப்பு நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.